மாணிக்க வாசகர் புல்லாய் புழுவாய் பூண்டாய் மரமாய் பலவிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் தேவராய் இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே எம்பெருமானே என்று மாணிக்க வாசகர் ஒரு பாட்டிலே குறிப்பிட்டு சொல்கின்றார். இந்த மானிட பிறவி என்பது நமக்கு புண்ணியத்தினால் கிடைக்கப்பட்ட பிறவி. வள்ளல் பெருமான் சொல்கிறார், 1,00,000 பிறவிக்கு அப்புறம் உனக்கு மானிட பிறவி கிடைக்குதப்பா. இந்த 1,00,000 பிறவிக்கு அப்புறம் மானிட பிறவி கிடைச்சா நீ இப்பிறவி தட்டினால் உனக்கு எப்பிறவி வாய்க்குமோ ஏது இறைவான் என்று சொன்ன ஒரு சிவபக்தர் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த பிறவி என்பது புண்ணியத்தினால் கிடைக்கப்பட்ட ஒரு பிறவி. 1,00,000 பிறவிக்கு அப்புறம் உனக்கு மானிட பிறவி கிடைச்சிருக்குன்னா இந்த பிறவியில் நீ தப்பிச்சுக்கலைன்னா விழுந்தா பாம்போ பள்ளியோ என்று சொல்கிறாங்க. அப்போ அவர் சித்தர் சொல்கிறாரு, அப்போ நான் மரணம் வருவதற்கு முன்பு என்னுடைய உயிர் என்னுடைய உடம்பை விட்டு போகும்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் பிரியக்கூடாது. நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் பிரியக்கூடாது. அதற்கு பேர் ஜீவன் ப்ளஸ் சமம் சொல்லக்கூடிய ஜீவசமாதி என்பது ஜீவன். இந்த ஜீவன் ஆதியில் எது சமமாம், நாம் ஆதியில் எதுவாக இருந்தோமோ அதுவாக ஆவது தான் ஜீவசமாதி என்று சொல்கிறார்கள். சமம் ப்ளஸ் ஆதியோடு சமமாவதற்கு பேர் ஜீவசமாதி.